இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சாவாமை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இரட்சகராகிய எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிற ராஜாதி ராஜாவாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, சாவாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவே நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. காலத்தில் நிற்கும் இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ராஜாவாகிய கர்த்தரை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்கள் கைகளை ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, நீர் சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை உள்ளது என்று நினைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே, அற்புதங்களை நடப்பிக்கிற கர்த்தாவே, மகிமையானவைகளை செய்கிற கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமமே மகிமையானது என்று துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் உம்முடைய நாமத்துக்குரிய ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். இரட்சகராகிய தேவனே, உம்முடைய நாமம் எத்தனை மகிமையானது, எத்தனை மகத்துவம் உள்ளது என்று ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்கிறது என்று நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் சிறந்தது, உம்முடைய நாமம் மகிமையானது, உம்முடைய நாமம் வல்லமையுள்ளது, உம்முடைய நாமம் அதிசயமானது, உம்முடைய நாமம் மகா உன்னதங்களில் இருக்கிறது. அந்த நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றுகிறோம். உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே போதுமானதாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரித்து அதிசயமான உம்முடைய நாமத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று துதிக்கிறோம். உம்முடைய நாமம் வாழ்க என்று ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் எங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, மகிமையானவைகளை நடப்பிக்கிற உங்க நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவாதிபதி ஆகிய உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவனுள்ளவராகிய உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
ராஜரீகம் பண்ணுகிற உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபாசனபதியாய் இருக்கிற உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராஜரீகம் பண்ணுகிற உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓ வானாதி வானங்களில் ஆண்டவரே வீற்றிருக்கிற உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகிமையான மகத்துவமான எல்லா நாமத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரட்சகரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய நாமமே சிறந்தது என்று உம்முடைய நாமத்துக்கு நேராக எங்கள் கைகளை விரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொண்டு உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையையும் நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சிறந்தது என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் போற்றுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் உங்கள் மீது தங்கும்படியாக உங்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போகலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆண்டவர் பிரதியுத்தரமாக இங்கே மார்த்தாளைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிரதியுத்தரமாக ஒரு மனுஷனோடு பேசுகிறார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பிரதியுத்தரம் என்றால் முகஸ்துதி இல்லாமல் பேசுகிறது. பிரதியுத்தரம் என்றால் ஒரு சின்ன வஞ்சகம் கூட செய்யாமல் பேசுகிறார். பிரதியுத்தரம் என்றால் மறைமுகமாக அல்ல, மறைவாக அல்ல, புறங்கூறுதல் அல்ல, வெளிப்படையாக பேசுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு வெளிப்படையாய் பேசுகிறார் என்றால் அடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் நடக்க போகிறது என்று பொருள். ஒரு மனுஷனோடு கர்த்தர் முகமுகமாக இடைப்பட்டு விட்டார் என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் தரம் அது மேலே 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 எல்லா வானங்களுக்கு மேலே போய் அவருடைய சிங்காசனத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே இருக்கும் என்று பொருள். ஆகவே கர்த்தர் பிரதியுத்தரமாக மனுஷனோடு பேசுகிறார். பிரதியுத்தரமாக நாமும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். பிரதியுத்தரமாக இருக்க வேண்டும். வெளிப்படையாக நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு ஏவாளையும் ஆதாமையும் நிர்வாணிகளாக்கினான். ஆதாம் தன் நிர்வாணத்தை மூடுவதற்கு அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தி இலைகளை எடுத்து தன் நிர்வாணத்தை மூட பார்த்தான். நல்லா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க.
பெரிய அத்தி இலைகளை சுத்திலும் ஒரு கயிறுலயோ அல்லது ஒரு நார்லயோ அல்லது ஒரு கொடியிலேயோ பாவாடை போல பின்னி கட்டிக்கிட்டு இருக்கும்போது முதல் நாள் பச்சையா இருக்கும், 2வது நாளும் ஓரளவுக்கு தெரியும், 3வது நாள் வதங்க தொடங்கிவிடும், 4வது நாள் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருள ஆரம்பித்து விடும், 6வது நாள் அது முழுவதுமாக சுருட்டிக் கொள்ளும். அப்படியானால் அவன் நிர்வாணத்தை அது மறைக்கவே முடியாது. ஆகவே நிர்வாணத்தை பிரதியுத்தரமாக வெளிப்படையாக மறைக்க வல்லமை உள்ள ஒரே ஒருவர்தான் நம்முடைய தேவன். மனுஷன் நம்முடைய நிர்வாணத்தை பற்றியே பேசுவான், நம்முடைய நிர்வாணத்தையே மற்றவங்களுக்கு காண்பிக்க முயற்சி எடுப்பான். கர்த்தரோ பிரதியுத்தரமாக வெளிப்படையாக முகஸ்துதி இல்லாம அவர் நம்முடைய வாழ்க்கையில நிர்வாணத்தை மூடிவிட்டார் என்று சொன்னால் அந்த நிர்வாணத்தை யாராலும் யாருக்கும் காட்டவே முடியாது. அதுதான் பிரதியுத்தரம். இங்க நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. ஆதாமுக்கு அந்த நிர்வாணத்தை மூடுவதற்கு தேவன் பிரதியுத்தரமாக மிருகத்தை ஒன்றை பலியிட்டு, சரியாக சொல்ல வேண்டுமானால் அவன் நிர்வாணத்தையும் ஏவாள் நிர்வாணத்தையும் மூடத்தக்கதாக ஒரு மிருகம் அங்கே பலியிடப்பட்டிருக்கிறது. அந்த தோலினால் அவர்கள் நிர்வாணத்தை ஆண்டவர் மூடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் பிரதியுத்தரமாக நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறது, வெளிப்படையாய் நம்மோடு பேசுகிறது. அதே மாதிரி நாமும் அவருக்கு முன்பாக வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதைதான் வேதத்திலே நாம் படிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதை படிக்கலாம், இல்லைன்னா நானே வாசிக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிரதியுத்தரமாக வெளிப்படையாக எந்த முகஸ்துதி இல்லாம எந்த சூழ்நிலையிலும் இல்லாம அது நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறது. அதற்கு பெயர்தான் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் மார்க்கவசம், ரட்சண்ய தலை சீரா, சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசமாகிய கேடயம், ஆவியின் பட்டயம், சத்தியம் என்கிற அரைக்கச்சை, இத்தனை சர்வாயுத வர்க்கங்களினால் நம்முடைய நிர்வாணத்தை வெளிப்படையாக பிரதியுத்தரமாக தேவன் மூடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஆகவே பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க ஏவாளுக்கு தெரியவில்லை, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க ஆதாமுக்கு தெரியவில்லை, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்? அவர் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க வல்லமை பெற்றவர். அப்படி வல்லமை பெற்ற இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரணத்தை உத்தரித்து நம்முடைய மீறுதல்களை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு அவர் சிந்தின இரத்தத்தினாலே பிரதியுத்தரமாக வெளிப்படையாக நம்மை கழுவி சுத்திகரித்து உள்ளும் புறம்பும் சுத்திகரித்து நம்மை ரட்சிப்பின் வஸ்திரங்களினாலே மூடி
நீதியின் சால்வையினாலே நம்மை நீதிமான்களாக்கி சமாதானம் உள்ளவர்களாக்கி இரட்சணிய தலை சீராவை நம் மீது வைத்து நீதி மார்க்கவசமாக நமக்கு தரித்து ஆவியின் பட்டயத்தை கையிலே கொடுத்து விசுவாசமாகிய கேடகத்தை கையிலே கொடுத்து சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சைகளை நமக்கு கொடுத்து சத்தியம் என்கிற அரைக்கச்சையை நம்முடைய இடுப்பிலே கட்டி சத்தியத்திலே நடக்க வைக்கிறார். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள ஆவியானவர் வெளிப்படையாய் பிரதியுத்தரமாய் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாமும் பிரதியுத்தரமாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பிரதியுத்தரமாக அவருக்கு முன்பாக நிற்பதை வேதம் வரவேற்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியங்களை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். யோபுவின் சரித்திர புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் சாத்தான் யோபுவை நிர்வாணமாக்கிவிட்டான். யோபுடைய வாழ்க்கை முழுவதுமாக டிஸ்ட்ராய்ட் ஆகிவிட்டது. ஒன்னும் இல்லை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சாத்தான் எடுத்துட்டான். எல்லாம் முடிஞ்சது. ஆனா யார் அனுமதியோடு எடுத்தான்? கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒன்னும் நம்மளை டச் பண்ணவே முடியாது. நம்ம எல்லாம் ஒரு பாட்டு பாடிக்கிறோம். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, எந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. ஆஹா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. என்ன அருமையான பாட்டு பாரு. வழி தப்பி நான் தெரிந்தேன். இப்படி ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்துவிட்டு, நல்லா கூட உட்கார்ந்து சாப்பிட்ட நண்பர்களும் அவனுக்கு பரியாசம் பண்ணவும், அவனுடைய பரிசுத்தத்தை கேவலப்படுத்தவும், அவன் ரட்சிப்பை அவமானப்படுத்தவும், அவன் நீதியை அசிங்கப்படுத்தவும், அவனுக்கு எதிராக காரியங்களை எல்லாம் பேசுகிறான். ஆனாலும் யோபு அசரவே இல்லை. யோபு ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. கட்டின மனைவி, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னார். அருமையான வார்த்தை சொன்னார். யோபு பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று அனுபவித்த நாம் தீமையையும் அனுபவிக்க வேண்டும், வேண்டாமோ? இதுதான பிரதியுத்தரம். முகஸ்துதி இல்லாம, ஐயோ மனைவி என்ன நினைச்சுக்குவாளோ, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு இல்லாம வெளிப்படையா சொல்ற. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிற. நம்ம கூட நிறைய நேரங்கள்ல இந்த மழுப்பலான பேச்சை விடணும். அப்படியே மழுப்பி மழுப்பி இந்த உல்டா, அதாவது பல்ட்டி அடிக்கிற அந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது. வெளிப்படையா பேசணும், வெளிப்படையா கேட்கணும், வெளிப்படையா புரிஞ்சு கொள்ளணும். கூட இருந்த மனைவிக்கே புரியல, 10 பிள்ளைகளை பெத்தா, அவளுக்கே புரியல புருஷனை. எல்லாம் போனவொடனே அவ குறுக்க திரும்பிட்டான். ஆனா யோபு பிரதியுத்தரமாக, தைரியமாக, வெளிப்படையாக பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசார். நன்மை அனுபவித்த நாம், நம்மை ஆசீர்வதித்தார், உன்னை எனக்கு மனைவியாக கொடுத்தார், 10 பிள்ளைகளை கொடுத்தார். இப்போ கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு
ஸ்தோத்திரம். பேய் எடுத்தாருன்னு சொல்லாது. இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் எடுத்தான்னு சொல்லி பேசுறாங்க. நான் சொல்றேங்க, கொடுக்க முடிஞ்சதும் கர்த்தர் தான், எடுக்க வைக்கிறவன் கர்த்தர் தான். சாத்தான் ஒரு நாளும் டைரக்டா நம்மை டச் பண்ணவே முடியாது. ஏன்? நம் மீது ரட்சணிய தலை சீரா இருக்குது. நம்முடைய இருதயத்து நேரா, நெஞ்சுக்கு நேரா நீதி என்கிற மார்க்கவசம் இருக்கிறது. நம்முடைய அறையில சத்தியம் என்கின்ற கச்சை இருக்கிறது. நம்முடைய கால்களில சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சைகள் இருக்கிறது. நம்முடைய கையில ஆவியின் பட்டயம், வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கையில விசுவாசம் என்கிற கேடயம், நம்முடைய பீச்சாங்கையில விசுவாசம் என்கிற கேடயம், நம்முடைய சோத்தாங்கையில ரட்சி, அதாவது ஆவியின் பட்டயம். இதுல தடுத்து இதுல சத்துருவை மேற்கொள்ளலாம். இவ்வளோ பாதுகாப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்க நேரங்கள்ல சாத்தான் வந்துட்டான், சாத்தான் புகுந்துட்டான், சாத்தான் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். எப்போ? அவன் உணர்வில்லாதவனா இருந்தப்ப. எப்ப? அவன் மேல எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் அவன் மேல இல்லை. ஆனா நமக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார், ஆவியின் பலனை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? தீமை நமக்கு வந்தாலும் விசுவாசிக்கணும். தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று பிரதியுத்தரமாய் பேசணும். அவன் எப்போ எனக்கு விரோதமா தான் பேசுவான், பேசட்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்களும் நானும் ஒரு பெரிய பாதுகாப்புக்குள் இருக்கும்போது எந்த அம்புகள் விழுந்தாலும், எந்த பாம் போட்டாலும், நம்ம பாம் பிளாஸ்ட் ஆனாலும் எந்த பாதிப்பும் வரக்கூடாத, குண்டு தொலைக்காத பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி? ஆகவே இந்த நிறைய பேரு நான் பார்த்திருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் 10 ஒரு வார்த்தைக்கு 3 வார்த்தை பிசாசு பிசாசு பிசாசு. மனைவிய பார்த்தா பிசாசுங்கிறான், பிள்ளைங்களை பார்த்தா பிசாசுங்கிறான். சில நேரத்துல சபை மக்கள் ஒழுங்கினமா நடந்துகிட்டா அவனை பிசாசு எப்படி பந்து பாருன்றான். அப்படி நம்ம பிசாச மகிமைப்படுத்த கூடாது, இயேசுவை மகிமைப்படுத்தணும். 18 வருஷமாய் கூனா இருந்த பெண் விடுதலையாகி இயேசுவை தான் மகிமைப்படுத்தினார். தன்னை கூனாக்கின பிசாச ஒரு வார்த்தை கூட துணிஞ்ச ஒன்னும் சொல்லல. 12 வருஷமா பெரும்பாலுள்ள அந்த ஸ்திரீ இயேசுவை தான் மகிமைப்படுத்தினார். அவருடைய சரீரத்திலே அந்த வியாதி, அது ஒரு வகையான கேன்சர். அந்த வியாதி வந்தப்ப தன்னுடைய முயற்சி, சரீர முயற்சி, எப்படியெல்லாம் பிரயாசப்பட முடியுமோ பிரயாசப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு டாக்டருக்கு செலவழிச்சிட்டு ஒண்ணு இல்லாம நிர்கதியாய் நிற்கும் போது அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, இயேசு இந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டார். அப்படியே உட்கார்ந்துகிட்டு இல்ல, இப்ப பிரதியுத்தரமாக டைரக்டா முகஸ்துதி இல்லாம, யாரையும் கேர் பண்ணாம, ஐயோ நம்ம இப்படி போனா நம்மள ஏதாவது சொல்லுவாங்களோன்னு ஜன கூட்டத்திற்குள்ள அவ போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா. இந்த துணிவு தாங்க நமக்கு வேணும். இந்த வெளிப்படையான ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். வெளிப்படையான ஒரு உறவு தேவனோடு நமக்கு வேணும். அவ தொட்டா வேதனை நீங்கி சுகமானார். அவர் பாதத்தில் விழுந்து உண்மையெல்லாம் சொன்னார். நம்மள என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, பிசாசுதான் இந்த வியாதி எனக்கு கொடுத்துட்டான், பிசாசுதான் இந்த சாபத்தை மேல வச்சுட்டான், பிசாசு பிசாசு பிசாசு, இல்லன்னா சாத்தான் சாத்தான் சாத்தான். கத்தோலிக்கர் சொல்லுவாங்க அழகை அழகை அழகைன்னு. ஏங்க, நம்மள அழகையும் தொட முடியாது, அல்லக்கையும் தொட முடியாது. ஏன்னா நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அந்த பிரதியுத்தரமா தெளிவா திட்டமா மனைவிக்கு டைரக்டா பேஸ் பண்றான். பேஸ் டு பேஸ், முகஸ்துதியே பண்ணாத, முகமுகமா பேசு, தைரியமா பேசு. பேதுரு பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார்ல, இந்த பட்டணத்தில எனக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க, தைரியமா பேசு, பயப்படாத. என்ன இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாச தைரியம் இல்லை.
2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு பேதுரு சொல்ற, அழகா சொல்றார். விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட தேவபக்தி, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். தைரியமா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும். இந்த யோபு அழகா சொல்றார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். என்ன அழகா சொல்றது பாருங்க. But Job answered and said, அவன் பிரதியுத்தரமா சொல்றான், அழகா சொல்றான், என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கு. யாருக்கு சொல்றான்? தன்னை பரியாசம் பண்ண வந்த தன்னுடைய சிநேகிதர்களை பார்த்து சொல்றான். சொல்லிட்டு சொல்றாரு, அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கு. ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கள் தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? உங்கள் தைரியமா சொல்றான், சோர்ந்து போகாம சொல்றான், சரீரம் முழுவதும் பற்களோட புண்ணுகளோட சொல்றான். நீங்க நான் அப்படி சொல்ல முடியுமா? தைரியம் நமக்கு இருக்கா? இப்படிதான் யோபு தன் வாழ்க்கையில சொல்ற. அடுத்து பாருங்க, வேதத்தில நாம் பார்க்கிறோம், இந்த யோபு 42ஆம் அதிகாரம். இப்போ அங்க தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்றான். இங்க கர்த்தருக்கே பிரதியுத்தரமா சொல்றான், கர்த்தருக்கு முன்னால வெளிப்படையா சொல்றான், தைரியமா சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பித்த அந்த போராட்டம் 42வது அதிகாரத்துல நாம் எடுத்துக்குவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு 30 வயசுல கூட கல்யாணம் ஆயிருக்கட்டும், 10 பிள்ளைங்களை பெற்றெடுத்தான். 2 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 30 × 20 50 வயசு. 50 வயசுல அவனுக்கு இந்த போராட்டம் தொடங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 42, 50ஓட 42 சேர்த்தா 92 வயசு எடுத்துக்குவோம். அவன் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? 120 வருஷம். 4 தலைமுறையை பார்த்தான் பைபிள் சொல்லு. நீங்க சொல்றாரு இந்த 91வது வயசுல வச்சுக்கலாம் கணக்கு. அது கரெக்டா ரைட்டா எனக்கு தெரியாது, நான் ஒரு கணக்கு போட்டு சொல்றேன். இப்ப சொல்றாரு, அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறியாததையும் அழைப்புகிறேன், அழைப்பினேன் என்கிறேன். சொல்லிட்டு சொல்றார், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. தைரியமா சொல், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களினால் உம்மை காண். இவ்வளோ பெரிய அற்புதத்தை அவன் சரீரத்துல கர்த்தர் செய்கிறார். இந்த 42ஆம் அதிகாரத்துல பாருங்க, இப்படி கர்த்தரோடு பேசிக்கிட்டே வர்றான். அந்த நண்பர்கள் எல்லாரும் தாறுமாறா பேசுறாங்க. அழகா சொல்றாரு அவரு, யோபு பேசினது போல நீங்க பேசலன்ற. யார? யோபுடைய சிநேகிதர்ல பார்த்து தெளிவா சொல்றாரு, யோபு பேசினதை போல நீங்கள் என்ன பண்ணல, பேசல. 7வது வசனம் பாருங்க, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்
கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்ற. வசனத்துல பாருங்க, யோபு 10வது வசனத்துல தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார், மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். அங்க சிநேகிதரை பார்த்து சொல்றாரு, யோபு பேசினது போல நீங்க பேசணும், எச்சரிக்கிறேன். அந்த யோபுடைய பிரதித்தரமான வாழ்க்கை, வெளிப்படையான வாழ்க்கை, மறைவில்லாத வாழ்க்கை கர்த்தருக்கு அது மகிமையா இருந்தது. தன் சிநேகிதர்களை பார்த்து கர்த்தரே பேசுறார், யோபு பேசினது மாதிரி நீங்க பேசலாம். நமக்கு நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது இந்த முறுமுறுப்புகளை தவிர்க்கணும். அந்த குசகுசன்னு பேசுகிற அந்த முணுமுணுப்புகளை தவிர்க்கணும். நமக்கெல்லாமே பேசிக்குவோம், அவங்களுக்கு கேட்காது, ஆனாலும் மனமனமனான்னு முணங்கிட்டே இருப்போம். இந்த முணங்குதலே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், மரணமே வர்றதா இருந்தாலும் முனகல் இருக்கக்கூடாது. தைரியமா பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு முன்னால நிற்கணும். யோபு நிற்கிறான். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அங்கேயே பிசாசு நொறுங்கிட்டான், சாத்தான் நொறுங்கிட்டான். அப்பவே அவன் உடம்புல இருந்து புண்ணுகள் எல்லாம், அந்த கிருமிகள் எல்லாம் சாக தொடங்கிவிட்டு, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், இந்த வியாதியை கொடுக்கவும் நீர் வல்லவர், இந்த நோயை என் மேலிருந்து எடுக்கவும் நீர் வல்லவர், என்னை பாதுகாக்க நீர் வல்லவர், என் குடும்பத்தை பாதுகாக்க வல்லவர். யோசித்து பாருங்க. இந்த மாற்றங்கள் வந்த பிறகு யோபுவுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுக்காக இன்னொரு மனைவி அவன் கட்டிக்கல. அதே மனைவி பைத்தியக்காரிய தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னால அந்த அம்மாவுக்கு தான் மறுபடியும் 10 பேர் பிறக்கிறாங்க. யோசித்து பாருங்க. யோபுவின் பிள்ளைகளை போல யாரும் இல்லையா? அவனுடைய 3 பெண் பிள்ளைகளும் சௌந்தரியமான ரூபம் உள்ளவர்களாய் அழகாய் இருந்தான். 120 வருஷம் அவன் சிறையிருப்பு கர்த்தர் திருப்பினான். எப்படி ஆசீர்வதித்தார்? அவன் முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம். முன்னால 500 ஒட்டகம் வச்சிருந்தான்னா இப்ப 1000 ஒட்டகம் வந்தது. முன்னாடி 1000 ஆடுகள் வச்சிருந்தானே இப்ப 2000 ஆடுகள். கர்த்தர் எல்லாருடைய உள்ளங்களை ஏவினார். அவனுக்கு பொற்காசுகளை கொடுத்தான். அவனுடைய நிலங்கள் அவன் கையில வந்தது. அவன் வருமானம் அவனுக்கு வந்தது. அவன் செல்வ செழிப்பான சீமானாக இருந்தான். நெகேமியா 9:25 படி அவர்கள் செல்வ வாழ்வாய் வாழ்ந்தார்கள். எல்லா சோதனைகளையும் ஜெயிச்ச பிறகு யோபு செல்வ வாழ்வாய் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாமும் கர்த்தருக்கு முன்னாடி பிரதியுத்தரமாக வாழும்போது, பிரதியுத்தரமான ஒரு பதில் நாம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை எதிர்த்து நின்று அவன் தந்திரங்களை கண்டுபிடித்து சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் ஆவியிலே ஜெபம் பண்ணி சாத்தானை மேற்கொள்ளுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் நமக்கு இந்த 10ஆம் நாள் 10ஆம் தேதி இந்த மாதமே நமக்கு 24வது ஆண்டு விழா. நாளை 25வது ஆண்டு தொடங்குகிறது. இந்த ஆண்டிலே திருச்சி பெரம்பலூர்ல இருந்து அருமை பாஸ்டர்
பர்னபாஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். நேர்த்தியான வார்த்தைகள், ஜனங்களுடைய உள்ளத்தை தொடும்படியான வார்த்தைகள், மாற்றங்களை ஏற்படுத்தும்படியான ரேமா வேர்ட்ஸ் கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு மத்தியானத்தோடு இந்த கூட்டங்கள் முடியும். இந்த முகநூல் வழியாய் கேட்கிறவர்கள், அருகாமையில் இருக்கிறவர்கள் இருப்பீர்களானால் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவன் உங்களை ஆட்கொண்டு நடத்துவார். யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த ஆண்டை காட்டிலும் அடுத்த ஆண்டில நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். சபை நிரம்பி வழியும்படி செய்ய போகிறார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட போகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக நம்முடைய குடும்பங்கள் மாறப்போகிறது என்று உங்களை வாழ்த்தி வணங்கி கர்த்தருடைய நாமத்தினால் கிருபை உங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி முடிக்கிறேன். கிருபையினால் கர்த்தர் இடைகட்ட